வரைக்கும் சிச்சி போகவே கூடாது. ஆனால் இன்னைக்கு ஆந்திரத்தினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் இங்க வந்துகிட்டு முருகனுக்கு கடவுளுக்கு போய் பட்டம் கொடுக்குறாரு. கடவுளுக்கு என்ன, அவருக்கு கடவுளுக்கு இல்லாத பேரான்னு முருகா, குமரா, கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, ஞான பண்டிதா, வேலவா, வேல்முருகா, மால்மருகா, எத்தனை பேர்னு முருகனுக்கு. அவருக்கு போய் இவர் பட்டம் கொடுக்கிறாரு. புரட்சி தலைவர் முருகன் அப்படிங்கிறாரு. இப்ப புரட்சி தலைவர்னு சொன்னாலே நமக்கெல்லாம் ஞாபகத்துக்கு வர்றது எம்ஜிஆர் அவர்கள் தானே. இப்ப யாருக்காவது புரட்சி தலைவி அப்படின்னு பட்டம் கொடுத்தாக்க நம்மளால ஏத்துக்குவோமானே. ஆனா நம்ம மக்கள் திலகம், நம்ம பொன்மனச்செம்மல், நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த பட்டத்தை முருகனுக்கு கொடுக்குறாங்கல்ல, அது சரியான? இத்தனைக்கும் முருகன் வேடத்திலெல்லாம் நடித்தவர் தான் எம்ஜிஆர். அதுக்காக முருகன் புரட்சி முருகன் அப்படின்னு எம்ஜிஆருக்கு பட்டம் கொடுத்தோமா? நம்ம செய்ய. கடவுளுக்கு நிகரான வள்ளல் குணம் கொண்டவர் தான், கருணை மனம் கொண்டவர் தான் எம்ஜிஆர். ஆனா அப்படியெல்லாம் எந்த கடவுளோடைய நாம ஒப்பிடல. அப்படி இருக்கும்போது புரட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த கரெக்டா பொன்மனச்செம்மல் முருகன் என்ன வைக்கல, மக்கள் திலகம் முருகன் அப்படின்னு என்ன வைக்கல, புரட்சி தலைவர் அப்படிங்கிற பட்டத்தை அந்த முருக பக்தர்கள் மாநாடுங்கிற பேர்ல நடத்தப்பட்ட அந்த அரசியல் மாநாட்டில் இந்த தலைப்பை முருகனுக்கு சூட்டுறது உங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சா? உங்க மனசாட்சியை தொட்டு பதில் சொல்லிட்டீங்கன்னாக்க மக்கள், ஏன்னா எம்ஜிஆர்களுடைய ரசிகர்கள்ங்கிறவங்க அதிமுகவை தாண்டி இருக்கக்கூடியவங்க. நான் அதிமுகவை தாண்டி ஒரு ரசிகராக தான் நான் பேசிட்டு இருக்கேன். இதற்கு உங்களுடைய பதில் என்ன அப்படிங்கிறத சொல்ல வேணாமானே. அது அந்த எம்ஜிஆர் உருவாக்கிய அந்த கட்சிக்கு இன்னைக்கு நீங்க தான் ஹெச்ஓடியா இருக்கீங்க, ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட்டா இருக்கீங்க. அதற்கு உண்டான தார்மீக பொறுப்பு உங்களுக்கு இருக்குல்லண்ணே. நீங்க கொஞ்சம் மக்களுக்கு அல்லது உங்களுடைய தொண்டர்களுக்கு இது குறித்த ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னாக்க நல்லா இருக்குங்க. அப்புறம் 5வது கேள்வின, எடப்பாடி அண்ணன் அவர்களுக்கு இந்த அன்பு தம்பியினுடைய 5வது கேள்வி, திராவிடம் வளர்த்த தமிழக அப்படின்னு கொண்டாடிக்கிட்டே இருக்குது. சுதந்திர இந்தியாவில் தமிழகம் வளர்ந்தது 1967ஆம் ஆண்டுக்கு பிறகுதாங்கிறது சரித்திரம், வரலாறு. அந்த 67வது ஆண்டுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சியிலிருந்து தமிழகம் கைப்பற்றப்பட்டு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திமுக, அதிமுகன்னு மாறி 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 ஆட்சி அமைத்து இன்னைக்கு பொருளாதார ரீதியாகவும் போக்குவரத்து ரீதியாகவும் கல்வி வசதி உள்ளிட்ட விஷயங்கள் சார்பாகவும் எல்லாத்திலையும் முன்னணி வகித்து கொண்டிருக்கிறது தமிழகம். ஆக திராவிடம், திராவிட மாடல், திராவிட நாடு அப்படி இப்படின்ட்டுலாம் என்னென்ன வார்த்தைகள், வாளுக்கு ஒரு வார்த்தை நம்ம சொல்லிக்கலாம். அப்படியெல்லாம் என்ன வார்த்தைகள் சொன்னாலும் கூட தமிழகம் இன்னைக்கு வளர்ச்சி பாதையில நின்று இருக்கு, ஒரு ஒசரத்துல ஜம்முன்னு நிக்குது அப்படின்னாக்கா அதற்கு திராவிட கட்சிகள் தான் காரணம். அந்த திராவிட கட்சிகள்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற இந்த கட்சியும் நம்ம கட்சியும் ஒரு இடத்தை பிடிச்சிருக்குங்கிறதுல மாற்றம் இருக்கா? உங்களுக்கு மாற்று கருத்து நீங்க சொல்லுவீங்களா? ஆனா இந்த இந்து முன்னணிங்கிற பேர்ல விஸ்வ இந்து பரிஷத், இந்து முன்னணி, RSS, சங் பரிவார், பாரதிய ஜனதா இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்திய அந்த முருக பக்தர்கள் கண்காட்சி, அதாவது மாநாடா பக்தி மாநாடு இல்லை அரசியல் ஏதோ ஒன்று, சரியா எனக்கு ஒன்றும் புரியல. அந்த மதுரையில் நடந்த அந்த சம்பவத்தில் அங்கே ஒரு ஏவி போடுறாங்க. அந்த ஏவியில் பெரியாரையும் அண்ணாவையும் கருணாநிதியையும், ஏன்னா இந்த வீடியோவில் கலைஞர்னு சொன்னால் நீங்கள் கோச்சிக்குவீங்க, அதனால் பெரியாரையும் அண்ணாவையும் கருணாநிதியையும் தூக்கி மிதித்து துவம்சம் செய்துவிட்டு ஒரு சிங்கம் வருது. அந்த சிங்கம் தான் இந்து முன்னணி அப்படின்னு காட்டப்படுது அந்த ஏவியில. 2 விஷயம் என்ன, அப்படி உண்மையிலேயே பெரியாரையும் அண்ணாவையும் கருணாநிதியையும்
அப்படி தூக்கி போட்டு அப்படி துவம்சம் பண்ணிட்டு இந்து முன்னணி தமிழகத்தில் வந்துருச்சுன்னு உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ரெண்டாவது, அப்படியே வந்துட்டாங்க அப்படின்னாலும் கூட அண்ணாவை இப்படி இழிவுபடுத்தலாமா? பெரியாரை விட்டுருங்க, கருணாநிதியை கண்டிப்பா விட்டுருங்க. எங்க பேரறிஞர் அண்ணாவை எங்க கட்சியில இருக்கிற அண்ணானா யாரு? எங்க அண்ணாவா? என்னுடைய பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமியோட அண்ணாவா அது? இல்ல எஸ்பி வேலுமணியோடைய அண்ணனா? இல்ல தங்கமணி ரங்கமணியினுடைய அவங்களுடைய அண்ணனா? யாருடைய அண்ணன்? நமக்கு எல்லாத்துக்கும் அண்ணன் பேரறிஞர் அண்ணா. தமிழ் அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சி செய்து மிகப்பெரிய சாதனைகள் செய்து சமூகத்தில் பல மாற்றங்களை கொண்டு வருவதற்கு போராடிய பேரறிஞர் அண்ணாவை, அண்ணாவின் திருநாமம் வாழ்க அப்படின்னு தான் தன்னுடைய உரையில கண்டிப்பா இந்த வார்த்தையை சொல்லக்கூடியவர் புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மன செம்மல் எம்ஜிஆர் அவர். அதனாலதான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு அண்ணாவுடைய பெயரை வைத்துக் கொண்டார். இன்னும் சொல்ல போனா உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு எம்ஜிஆர் கேட்டப்ப எம்ஜிஆர் ரஜினி ஸ்டைல்ல ஒரே வரியில பதில் சொன்னார், அண்ணாயிசம் அப்படின்னு. இந்த அண்ணாயிசம் அப்படிங்கிற ஒரு புது வார்த்தை, புது பிரயோகம் அப்படிங்கிறதே எம்ஜிஆர் கண்டுபிடித்து எம்ஜிஆர் சொல்லிய ஒரு கருத்து. அப்படி தன்னுடைய கட்சியினுடைய பெயர்லேயே அண்ணா இருக்கணும், தன்னுடைய கட்சி கொடியிலேயே அண்ணா இருக்கணும், அண்ணாவின் திருநாமம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தன்னுடைய உரையை பேசி கடைசி காலம் வரைக்க இருந்த எம்ஜிஆர் அப்படி நெஞ்சுக்குள்ள வைத்திருந்தார். அண்ணாவுடைய இதயக்கணின்னு எம்ஜிஆரை சொல்றோம், அண்ணாவே சொல்லியிருக்கார். அப்படிப்பட்ட அண்ணாவை இவ்வளவு மோசமாக இந்து முன்னணி அந்த இதுல ஜெயிச்சு விட்டதாக அப்படி போட்டிருக்காங்களே, இதற்கு உங்களுடைய மனசாட்சி அந்த வேல் குத்துற மாதிரி குத்துன்னு குத்திருக்கா இல்லையா? உண்மையை சொல்லுங்க, உங்க தொண்டர்களுக்கும் இதை சொல்லுங்க. அடுத்தது 6வது கேள்வின. இந்த 6வது கேள்வியில அண்ணே நம்ம ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உங்க சேலம் எடப்பாடியிலையும் அப்படி ஒரு பழமொழி சொல்லுவாங்கண்ணே, ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு அப்படின்னு. அதாவது ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பின்னு இருப்பாங்க, இல்ல அண்ணன் தங்கச்சினே இருப்பாங்க. அண்ணனுக்கு மட்டும் 4 தோசை தர, எனக்கு 1.5 தோசை தான் தர அப்படின்னு சொல்லும்போது, அண்ணனுக்கு மட்டும் சொத்துல அவ்வளோ பங்கு கொடுத்துட்ட, எனக்கு மட்டும் இந்த பக்கம் தண்ணி இல்லாத வயக்காட்டை கொடுத்துட்ட அப்படின்ட்டுலாம் வரும்போது சொல்லுவாங்க. நீங்க ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்புன்னு எங்களை பிரிச்சு பார்த்து நடத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த 6வது கேள்வியும் கிட்டத்தட்ட ஒரு கண்ணுல வெண்ணெய் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு மாதிரி தான். பிஜேபி கூட இனிமேல் நாங்கள் கூட்டணியே வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு அப்படி முறுக்கி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தளவாய் சுந்தரம் அவர்கள் கொடி அசைத்து ஒரு விழாவை துவக்கி வச்சார். கொடி அசைத்துனாக்க ஏடிஎம்கே கொடின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. எந்த கொடி? ஆர்எஸ்எஸ் கொடியை அசைத்து தளவாய் சுந்தரம் தொடக்கி வச்சார். அன்னைக்கு உடனே நீங்க எவ்வளவு பெரிய வீரமானவர், விவேகமானவர், துணிச்சலானவர், ஓட ஆண்டவனே எங்க பக்கம் இருக்கான்னு ரஜினி ஸ்டைல ஒரு அறிக்கையை கொடுத்தீங்கன்னு மிரண்டு போயிட்டாங்க எல்லாருமே. தளவாய் சுந்தரம் கட்சியிலிருந்தும் உறுப்பினர் பதவியிலிருந்தும் தற்காலிகமாக நீக்கப்படுகிறார். ஒப்பம் எடப்பாடி பழனிசாமிட. 6 சாமி, 1 சாமி 2 சாமி 3 சாமி 4 சாமி 5 சாமி. இது 6வது கேள்வி. எடப்பாடி பழனிசாமி என்ன அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் கொடியை அப்படி அசைத்து துவக்கி வைத்ததற்காக தளவாய் சுந்தரம் அவர்களை நீங்கள் தற்காலிகமாக நீக்கினீர்கள். அப்புறம் இன்னொருத்தரையும் அதே போல நீக்கினீங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சரி உள்ளவா அப்படின்னு நீங்க சேர்த்துக்கிட்டீங்க. ஆனா இப்ப கோயம்புத்தூர்ல பேரூர்ல அந்த பேரூர் ஆதீனம் அந்த விழாவில் அண்ணன் கலந்துட்டு இருக்காரு. உங்க உடன்பிறவா சகோதரன் அந்த அண்ணன் வேலுமணி அண்ணன் அப்படி கலந்துட்டு இருக்காரு. அது ஆர்எஸ்எஸ் கட்சி அந்த இயக்கத்தினுடைய 100வது ஆண்டு விழா. அந்த 100வது ஆண்டு விழாவுக்கு அண்ணன் போயிருக்காக. மோகன் பகவத், ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத் அங்க வந்திருக்காக. அவருக்கு பார்த்துட்டு ஒரு சால்வையை மட்டும் போத்திட்டு வந்தா பரவாயில்ல. ஆனா வேல் கொடுத்துருக்கீங்களே வேல், அந்த வேல் கொடுத்த வேலுமணி என்னன்னு நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களான்னு, கட்சியிலிருந்து நீக்கம்னு சொல்ல மாட்டீங்களான்னு,
தற்காலிகமாகவாவது நீக்க மாட்டீங்களா அண்ணே? யோ இப்ப தற்காலிகமா நீக்கிறனே அண்ணே, அப்புறமா உள்ள சேர்த்துக்கிறேன் அப்படின்னாவது தொண்டர்கள் சந்தோஷப்படும்படியா எங்க எடப்பாடி அண்ணனே நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யக்கூடாதா? அப்ப தளவாய் சுந்தரத்து அப்படிங்கிற கண்ணுக்கு வெண்ணெய், எஸ்பி வேலுமணி அண்ணன் அவரு சாரி எஸ்பி வேலுமணி அண்ணங்கிறது அந்த கண்ணு வெண்ணெய், தளவாய் சுந்தரங்கிற அந்த கண்ணு சுண்ணாம்பா. நீங்க தானே இதுக்கு பதில் சொல்லணும். இப்ப எடப்பாடி அண்ணன் பத்தி அவர்கிட்ட என்னுடைய அன்புக்குரிய முன்னாள் அமைச்சர் எடப்பாடி அண்ணன் கிட்ட 6 கேள்விகள் கேட்டிருக்கேன் இல்லையா? இந்த 7வது கேள்வியில நயினார் நாகேந்திரன் ஜி அவர்களை பற்றியும் அண்ணாமலை ஜி அவர்களை பற்றியும் கேட்க போறேன். அப்புறம் 8வது கேள்வியா சூரனை வதம் செய்த அந்த முருகன் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களையும் எடப்பாடி பழனிசாமி கேட்கத்தான் வேணும். அதுக்கப்புறமா 9வது கேள்வியா அறநிலையத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை சம்பந்தமாகவும் அண்ணங்கிட்ட கேட்கணும். அப்புறம் பாஜகவோட சேர்ந்திருக்கிற அதிமுக, அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கிற பாஜக, இதுக்கெல்லாம் சில விஷயங்களை கேட்க வேண்டியிருக்கு. அந்த கேள்வியை கூட நான் விட்டுறேன். இன்னும் 6 கேள்வி கேட்டிருங்க. 7, 8, 9 இந்த 3 கேள்விக்கும் அடுத்த வீடியோவில் அண்ணன்ட்ட கேள்வியை கேட்குறேன். வணக்கம்.